Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பரிவர்த்தனை கிரகங்கள் வேலை செய்வது எப்படி, இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய நுணுக்கங்களும் ரகசியங்களும் கொட்டி கிடக்கின்றன. இவைகளை கற்றறிவது என்பது ஒரு மனித ஆயுளுக்குள்ள முடியுமானா அது சந்தேகம்தான். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் இந்த துறையிலே உள்ள இருந்து, அதுக்கு முன்னாடியே ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கற்றுக்கொள்ள ஆரம்பித்தும் கூட முழுமை அடைந்து விட்டோம் அப்படிங்கிற எண்ணம் துளி கூட எனக்கு இன்னும் வந்ததே இல்லை. காரணம், அவ்வளவு ஆயிரம் ரகசியங்கள் உள்ளுக்குள் தொடர்ந்து இருக்கின்றன. ஒன்றொன்றாக தோண்ட புதையல் போல கிளம்பி வரும் ரகசியங்கள் தான் ஜோதிட ரகசியங்கள். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி எந்த விதமான பவருமே இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை அடைந்திருப்பதன் மூலமாக முழு வலிமை பெற்ற ஆட்சி பெற்ற கிரகங்களுக்கு நிகராக செயல்படும் தன்மை கொண்டவை. பரிவர்த்தனா கிரகங்கள் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும், இந்த கிரகம் தசை நடத்தும் போது நமக்கு நன்மைகள் இருக்குமா அப்படின்னு. ஒரு மீனலக்ன ஜாதகம், இவருக்கு லக்னத்தில் உச்ச சுக்கிரன், 3ஆம் இடத்துல குரு. இப்போ லக்னாதிபதி பெரிய வலுவா இல்லை, அட்டமாதிபதி வலுவா இருக்காரு. இந்த ஜாதகர் பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னுக்கே வரமாட்டாருன்னு அவர் ஜாதகம் பார்த்தவங்க எல்லாருமே சொல்ல, அவங்க வீட்டில் எங்கிட்ட ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடியே ஜாதகம் பார்க்கும்போதே நான் சொன்னேன், இது ஒரு வலுவான ஜாதகம். முயற்சிகள் ஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம் மற்றும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனையின் மூலமாக இவருடைய லக்னாதிபதியான குரு பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு நிகராக செயல்படும் தகுதி உடையவர். அதனால் கண்டிப்பாக ஜாதகருடைய படிப்பு, எதிர்காலம், முன்னேற்றம் எதற்குமே குறை இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேரால் நிராகரிக்கப்பட்டு இது ஒன்றும் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஜாதகம் இல்லை, பொதுவாகவே அட்டமாதிபதி வலுத்துருச்சுன்னா வாழ்க்கையில் அசிங்கம், அவமானம், கெட்ட பேர், கேவலம்தான் வரும்னு சொல்லிவிடப்பட்ட அந்த ஜாதகம் நன்றாக படித்து மருத்துவராகி மேல் படிப்பும் அதில் படித்து இன்றைக்கி கைராசியான மருத்துவர்னு சக்ஸஸ்ஃபுல்லாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஜாதகம். இதுதான் பரிவர்த்தனையுடைய ரகசியம். மேலோட்டமாக நிறைய ஜாதகங்கள் பெரும் வலு இல்லாதது போலவே தோன்றினாலும் கிரகங்கள் பரிவர்த்தனை அடைந்திருக்கும் போது கிட்டத்தட்ட ஆட்சி வலுவை பெற்ற நிலையில் தனது தசா புத்தி காலங்களில் செயல்பட்டே தீரும். இது ஒரு அற்புதமான அமைப்பு. 2 நல்ல வீடுகளுக்கான பரிவர்த்தனை என்பது எப்போதுமே ஒரு ஜாதகனை உயர்த்தி பிடிக்கும் தன்மை கொண்டது. இதில் திரிகோணாதிபதிகள் தங்களுக்குள் பரிவர்த்தனைங்கிற இன்னொரு வித்தியாசமான அமைப்புகளும் கிடைக்கும். இப்போ ஒரு தனுசு லக்ன ஜாதகம், இந்த ஜாதகருக்கு லக்னத்தில் சூரியன், 5ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் செவ்வாய். இதில் பார்த்தீங்கன்னா நேரடியாக எந்த பரிவர்த்தனையும் இல்லாதது போலவே இருக்கும். குருவோட வீட்டில் சூரியனும் இல்லை, சூரியனுடைய வீட்டில் குருவும் இல்லைங்கிறது மாதிரி மாறி வரும். இப்போ லக்னத்தில் சூரியன் இருக்கிறது, குருவோட வீட்டில் சூரியன் வந்துடுறார். ஆனால் சூரியனோட வீட்டுக்கு குரு போல, ஸோ இது நேரடி பரிவர்த்தனை இல்லை. ஆனால் 5 கூடைய செவ்வாய் 9ஆம் இடத்தில் அமர்ந்து, 9 கூடைய சூரியன் லக்னத்தில் அமர்ந்து, லக்னத்துக்குடைய குரு 5ஆம் இடத்தில் அமர்ந்து இந்த இருவரையும் தனது பார்வையினாலும் லக்னத்தையும் வலுப்படுத்த இது ஒரு அற்புதமான யோகமான வளர்ச்சி தரக்கூடிய அமைப்பு தான். ஸோ பரிவர்த்தனா கிரகங்கள் எப்படி வேலை செய்யும்? முதல்ல தான் நின்ற வீட்டின் அடிப்படையில் செயல்பட ஆரம்பித்து, தான் பரிவர்த்தனை பெற்ற வீட்டின் அடிப்படையில் வலுவை கொடுத்து ஜாதகரின் வளர்ச்சியை, மேன்மையை தூண்டிவிடும். இதில் நல்ல வீட்டு கிரகங்கள் பரிவர்த்தனை அடைவது சிறப்பு. அவயோகிகள் என்று சொல்லக்கூடிய எதிரி கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்று வலுப்பெறுவது என்பது அது நமக்கு சிறப்பான நன்மைகளை தந்துவிடும் என்று எடுத்துக்கொள்ள இயலாது. இப்போ ஒரு மிதுன லக்ன ஜாதகம், இந்த லக்னத்திற்கு
7ல் சனி அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்துல சனி திக்பலம். 8ல் குரு அமர்ந்திருக்கிறார். பாதகாதிபதி நீச்சம் அப்படிங்கிற நிலை. ஆனால் இது ஒரு பரிவர்த்தனை. இந்த அமைப்பு ஜாதகருக்கு குரு திசை நடக்க ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை துணையை இழக்கும் விதியையும், சமுதாயத்தில் கெட்ட பேரையும், பொருளாதார ரீதியான பல சிக்கலான பிரச்சனைகளையும் சந்திக்கவே தூண்டியது. இங்கே குரு வலுவிழந்து விட்டார், கெடுதல் இல்லைன்னு நினைத்திருக்கும் நேரத்தில் பரிவர்த்தனை மூலமாக அவர் வலுப்பெற்றிட தான் செய்ய வேண்டிய கேந்திராதிபத்திய தோஷம், பாதகாதிபத்தியம், மாரகாதிபத்தியம் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய தகுதி கொண்டவராக மாறிவிடுகிறார். ஸோ இங்கே பரிவர்த்தனை கிரகங்கள் வேலை செய்யும். தான் பரிவர்த்தனை பெற்ற வீட்டின் அடிப்படையிலும் இயல்பாக தான் அமர்ந்த வீட்டின் அடிப்படையிலும் வேலை செய்யும். இந்த 2 பவருமே இருக்கும். அதே நேரத்தில் அவர்கள் நமக்கு நல்லவர்களாக இருந்தால் மட்டுமே நல்ல பலன் கிடைக்கும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. மகா பரிவர்த்தனை என்று ஒன்று உண்டு. நல்ல வீடுகளுக்கு அதிபதிகள் ஒருவருக்கொருவர் தங்களை மாற்றிக்கொள்வது. நல்ல வீடுகள் அப்படின்னு எடுக்கும்போது 1, 5, 9, 2, 11 இந்த ஸ்தானங்கள்லாம் ஒரு ஜாதகருக்கு நன்மைகள் தரக்கூடிய வீடுகளாக, வளர்ச்சியை தரக்கூடிய வீடுகளாக இருக்கும். இதுபோக கேந்திராதிபதி கோணாதிபதியின் பரிவர்த்தனைகளும் சிறப்பை தரும் விதியை கொடுக்கும். ஒரு கேந்திரத்திற்கு அதிபதியும் ஒரு கோணத்திற்கு அதிபதியும் பரிவர்த்தனை பெறுவது, அது கேந்திர கோணத்தில் பரிவர்த்தனை பெற்றிருக்க வேண்டும்ங்கிறது அவசியம். தவிர அவயோக வீட்டை தொடர்பு கொண்டு விட்டார்கள் என்றால், அவயோக வீடுங்கிறது உங்களுக்கு 6, 8, 12 தான். அதில் குறிப்பாக 6, 8 அந்த வீட்டை தொடர்பு கொண்டு விட்டார்கள் என்றால் நிச்சயம் அந்த கெடுதலான வீட்டு பலன்களும் சேர்ந்துதான் நடக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இங்கே பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா தான் நின்ற வீட்டின் அடிப்படையிலும் தான் பரிவர்த்தனை பெற்ற வீட்டின் அடிப்படையிலும் பலன்களை செய்யும் தகுதி கொண்டது. இது கிட்டத்தட்ட ஆட்சி பெற்றதற்கு நிகராக பலன்களை தரும் யோகியதை கொண்டதாக இருக்கும். இப்போ ஒரு சிம்மலக்ன ஜாதகம். இந்த சிம்மலக்ன ஜாதகருக்கு சூரியன் 9ஆம் இடத்தில் உச்ச வலுவை பெற்று, லக்னாதிபதி உச்ச வலுவை பெற்று, லக்கணத்தில் செவ்வாய் பரிவர்த்தனை பெற்று அமர்ந்திருக்க 1, 9 பரிவர்த்தனை என்கின்ற இந்த அமைப்பு ஒரு பரிபூர்ணமான மகா பரிவர்த்தனை ஆகும். ஸோ இந்த மகா பரிவர்த்தனையினால் ஜாதகருக்கு வளர்ச்சி, முன்னேற்றம், லக்னாதிபதியின் வலு அதிகரிப்பது போன்ற பலன்கள் இருக்கும். இதில் பரிவர்த்தனையில் இன்னொரு சூட்சுமமான விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு உச்ச கிரகம் பரிவர்த்தனை பெற்றால் அது தன் உச்ச வலிமையிலிருந்து கீழிறங்கி ஆட்சி பெற்றதற்கு நிகராகத்தான் செயல்படும். ஒரு நீச்ச கிரகம் பரிவர்த்தனை பெற்றால் தன் நீச்ச வலுவை இழந்து ஆட்சி பெற்றதற்கு நிகராக செயல்பட்டுவிடும் தன்மை கொண்டது. ஸோ இதெல்லாம் நுணுக்கமாக நாம் கவனிக்கணும். இப்போ புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறுகிறார். துலாத்தில் புதனும் கன்னியில் சுக்கிரனும் இருக்க இது ஒரு பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனையில் சுக்கிரன் நீச்சமடைந்த நிலையில் இருப்பார். ஆனால் பரிவர்த்தனை பெற்றதனால அந்த சுக்கிரனுக்கு ஆட்சி வலுவும், பரிவர்த்தனை பெற்றதனால இந்த புதனுக்கு உச்ச வலுவும் கிடைக்கும். ஆனால் மேலோட்டமாக பார்த்தோம்னா இந்த 2 கிரகமே பவரில் இல்லாதது மாதிரி தோணும். ஒரு ரிஷப லக்ன ஜாதகத்திற்கு சுக்கிரன் 5ஆம் இடத்திலும் புதன் 6ஆம் இடத்திலும் இருக்கார். லக்னாதிபதி நீச்சம் 5ல், இந்த தான் பலன். பூர்வ புண்ணியாதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறார், இப்படி பலன் வரும். ஆனால் உண்மையிலையும் புதன் திசையோ சுக்கிர திசையோ நடப்புக்கு வரும்போது பார்த்திங்கன்னா லக்னாதிபதி வலுத்து 6ல் இருந்தபடி திசை நடத்துவது போன்ற பலன்களையும் 5ஆம் வீட்டு பலன்களையும் தரும் தகுதியோடு இருப்பார். அதுவே புதன் திசை நடப்புக்கு வந்ததுன்னா 2, 5 கூடைய புதன் 5ல் உச்சம் பெற்ற வலிமையோடு சேர்த்து 6ஆம் இடத்து பலன்களையும் கலப்பு பலன்களாக கொடுக்கும் தன்மை கொண்டவராக இருப்பாருங்கிறத எடுக்கும். ஸோ பரிவர்த்தனா கிரகங்கள் வலுவை பெறவும் செய்யும், உச்ச வலுவிலிருந்து சற்று வலு குறைந்த நிலைக்கும் செல்லும். நல்ல வீட்டுக்கு அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவது என்பது எப்போதும் சிறப்பு. நண்பர்களுக்குள் பரிவர்த்தனை பெறுவது என்பது எப்போதும் சிறப்பு. நமக்கு நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், நம்ம லக்னத்திற்கு சுபர்களாக இருக்கக்கூடியவர்கள் பரிவர்த்தனை பெறுவது என்பது ஜாதகத்தில் வலுவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கட்டாயம் கொடுக்கக்கூடிய ஒரு ரகசியமாகும். இந்த அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்றனவா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி,
வணக்கம்.